wishes to everybody. In my last video, I had spoken about personality. In this video, we are going to talk about determinants of personality. It's me, Dr. K. Jyotishwari, signing in again. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. Okay, now determinants of personality. நம்ம வந்து we studied about what is personality, what are the traits of personality, what are the big 5 traits of personality, everything we saw in our previous video. Today we are going to see what are all the determinants of personality. அப்படின்னா ஒரு பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸை நிர்ணயம் செய்பவை எவை, சரிங்களா? ஸோ இந்த determinants of personality அப்படிங்கிறது right from a person is staying in their mother's womb, அப்போ இருந்து இந்த பர்சனாலிட்டி நம்ம மைண்டில் செட் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்மளோட பிரெயின் வெளியில் அட்மாஸ்ஃபியர்லேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நம்ம இதில் வந்து குழந்தைகள் பிறக்கும்போது அம்மா அப்பாவுடைய தாட் ப்ராசஸ், அவங்க என்ன லிசன் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன செயல்கள் செய்கிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து அந்த குழந்தைய பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அது குழந்தைய பாதிக்கும்னா அது வந்து கெட்ட இதில் கிடையாது. இட் இஸ் டிட்டர்மினிங் த பர்சனாலிட்டி. இஃப் யூ ஸ்பீக் ஃபுல் பாசிட்டிவ் திங்ஸ், இஃப் யூ ஸ்பீக் ஃபுல் நைஸ் திங்ஸ், ப்ளசன்ட் திங்ஸ், யோர் பேபி வில் ஹாவ் தேட் மூட். ஹாப்பி திங்ஸ் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹாப்பி திங்ஸ் வளரும், ஹாப்பி தாட்ஸ் வளரும், ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கிருந்தே வளருது பர்சனாலிட்டி அப்படிங்கிறது. இதை தவிர முக்கியமான டிட்டர்மினன்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் இஸ் ஃபிசிக்கல் டிட்டர்மினன்ட். வாட் இஸ் ஃபிசிக்கல் இஸ் ஐ டாக் அபவுட் அவர் ஃபிசிக். Biologically, what all traits we derive from our ancestors, inherit from our ancestors, what all thoughts or what all decision we have in the memory, in the gene memory. ஸோ பயாலஜிக்கல்னு ஒரே வேர்டில் ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ், இட் இஸ் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ். அவங்க எப்படி இருந்தாங்க, அப்பா மாதிரி பேசுவாங்க, தாத்தா மாதிரி பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க, அம்மா மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஃபிசிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ் which is imbibed in yourself. It is derived from your ancestors. That is physical determinants. இப்போ நெக்ஸ்ட் வெரி சிக்னிஃபிகண்ட் சைக்காலஜிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ். மனோரீதியா நம்மளோட பிஹேவியரை, நம்மளோட பர்சனாலிட்டியை டிட்டர்மின் பண்ணுறது எது? ஸோ இது வந்து நம்ம மனோரீதியா அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ ஸ்டேஜ். இப்போ சிக்மெண்ட் ஃப்ராடுங்கிறவர் ஸ்டேஜஸ் சொல்கிறார். தேர் ஆர் ஸ்டேஜஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஐடி, சூப்பர் ஐடி, ஈகோ. ஸோ ஹீ கிவ்ஸ் மெனி ஸ்டேஜஸ். நிறைய கிரிஸ் நிறைய தாட் ப்ராசஸ், இந்த பர்சனாலிட்டியை திங்க் பண்ணவங்க நிறைய பேர் டிவைட் பண்ணுறாங்க ஸ்டேஜஸாக. ஸ்டேஜஸில் பர்சனாலிட்டி டிட்டர்மின் ஆகுது, பர்சனாலிட்டி டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் டிட்டர்மினன்ஸ் டெவலப்ஸ் அலாங் வித் யுவர் ஏஜ். இட் டசன்ட் ஸ்டாப் எனிவேர். நான் குழந்தையாக இருக்கும்போது சில சைக்காலஜி ஸ்டாப் அந்த இருந்துச்சு, அப்போ அப்படியே நின்றுச்சு கிடையாது. இட் கீப்ஸ் ஆன் க்ரோயிங். தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் மெச்சூரிட்டி. கிறிஸ் ஆக்ரஸ் சொல்வார் மெச்சூரிட்டி இம்மெச்சூரிட்டி தியரி. ஸோ அந்த மெச்சூரிட்டி, அப்போ இம்மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லேருந்து நம்ம அப்படியே மெச்சூரிட்டிக்கு மாற நம்மளோட பர்சனாலிட்டி ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரெய்ட்ஸு, அந்த குணங்கள், நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸு, நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம், லைக் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம். இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். லைக் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன். இப்போ வந்து அவர் he was conducting music concerts. அப்போ வந்து he was singing his song. அப்போது எப்படி வந்து ஒரு வித்தியாசமாக அவரோட பிஹேவியர் வெளிப்படுதுன்னு பாருங்களேன். அப்போ ஒன் ஆஃப் த ஃப்ளூட்டிஸ்ட் அவர் வந்து அந்த நோட் வாசிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுறாரு. ஓகே, ஹிஸ் அருண்மொழி, த ஃப்ளூட்டிஸ்ட் நேம் இஸ் அருண்மொழி. அப்போது வாட் ஹேப்பன்ஸ், பை மிஸ்டேக் he drops the flute. ஸோ அந்த நோட் அவரால் வாசிக்க முடியல. பை த டைம் he could pick it back, அந்த டைமிங் மாறிடுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிங்கிங் ஒரு மியூசிக்கில் த டைமிங் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அப்போ வந்து வாட் டஸ் எஸ்பிபி டஸ், he takes up that note, he presents it vocally. அந்த நோட்டை வந்து ஃப்ளூட்டில் பண்ணறதுக்கு பதிலாக he sings it. So that got managed. அந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து மக்களுக்கு சொல்லலைன்னா தெரியாது, மேனேஜ் ஆயிடுச்சு. பட்
இப்போ இந்த இடத்துல அந்த ஃப்ளூட்டிஸ்டோட பர்சன், அந்த ஃப்ளூட்டிஸ்டோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு அன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி மிஸ்டேக் பண்ணிட்டோம்ல, அந்த கான்சர்ட்டில் எஸ்பிபி சார் வந்திருக்காரு, இளையராஜா சாரோட பாட்டு, ஆனால் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீ வுட் ஃபீல் பேட். இந்த இடத்துல எஸ்பிபி சார் டேக் ஸ்டாண்ட் ஃபார் அருண்மொழி. அந்த கான்சர்ட்டில் அத்தனை பேர் முன்னாடி ஹீ சேஸ், எனக்காக இன்னொரு தடவை பிஜிஎம் ப்ளே பண்ணுங்கள். அந்த பர்சன் வந்து இன்றைக்கி ஹீல் ஃபீல் பேட் தட் ஹீ ட்ராப் த ஃப்ளூட். அவர் வந்து அந்த ஃப்ளூட் வந்து டக்குன்னு சூஸ் பண்ணி எடுக்கிறது இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் அவர் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. எனக்காக இன்னொரு தடவை செகண்ட் டைம் அதில் போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் பிஜிஎம் ப்ளே பண்ண வச்சு செகண்ட் டைம் அருண்மொழி டஸ் இட் கரெக்ட்லி ப்ராம்ப்ட்லி அதை அழகாக டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஷோஸ் emotionally how stable you are, emotionally how intelligent you are, emotionally how empathetic you are. அந்த பர்சனோட சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ். இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ். எல்லார்கிட்ட இருந்தும் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்வாங்குவோம். நம்ம யாருன்னே தெரியாது. பஸ்ஸில் ஒருத்தரோட ட்ராவல் பண்ணிருப்போம். அந்த ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கில் கூட இறங்கிடலாம். அவர் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோ இல்லைனா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனோ வருவாங்க, இல்லைனா ஒரு முடியாத வயசானவங்க வருவாங்க. நெக்ஸ்ட் மூமெண்ட் எழுந்திரிச்சு இடம் கொடுப்பாரு. நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த மூமெண்ட், அந்த க்ஷணம் வந்து அந்த பர்சன் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை, லைக் நம்மளுக்கு ஒரு மரியாதை வரும். திஸ் ஆல் determines our personality. This all பாதிச்சு நம்ம personality வளரும். இதெல்லாம் every moment, everything that happens, every event that happens around us determines our personality. அந்த psychologyன்றது ரொம்ப பவர்ஃபுல், இந்த psychological determinantன்றதும் ரொம்ப பவர்ஃபுல். Now next we move on to intellectual determinants. நல்லா யோசிச்சு இன்டலெக்டாக நான் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், ஐ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சோகமான விஷயம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனாலும் வி செட் அவர் மைண்ட் செட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. வி செட் அவர் மைண்ட் அண்ட் வி பிகம் காம் அண்ட் கம்போஸ்ட். அந்த சிச்சுவேஷனை நான் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது வந்து you use your brain, you depend on your intellect. அந்த மாதிரி யோசிச்சு சில கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்களாக வளர்த்துக்கிறதுன்றது இன்டெலெக்சுவல் டிட்டர்மினன்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸில் பிலீஃப்ஸ், மொராலிட்டி, வேல்யூஸ், தாட்ஸ், இதுதான் நல்ல வேல்யூ, இது நல்ல வேல்யூ, this is something wrong, this is something rightன்னு நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ சம்வேர் நம்மளோட எபிக்ஸ், நம்மளோட ரிலீஜியஸ் சேயிங்ஸ் இதெல்லாம் படித்து ஓகே இதெல்லாம் சரி போல இருக்குது, இதெல்லாம் தப்பு போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. மேபி ஃப்ரம் த புக்ஸ், ஃப்ரம் நல்ல பேச்சாளர்களுடைய பேச்சு கேட்குறது, அவங்களுடைய எழுத்தாளர்களுடைய தாட்ஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறது. திஸ் ஆல் மென்ஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் இட் கம்ஸ் அண்டர் இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் இஸ் கல்ச்சுரல் டிட்டர்மினன்ட்ஸ். ரொம்ப அழகான ஒரு டிட்டர்மினன்ட் இது. நம்மளோட பண்பாடு என்ன, நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராக்டிஸ் என்ன. இந்த கல்ச்சர் அப்படிங்கிற விஷயம் கம்ஸ் ஃப்ரம் த ப்ராக்டிஸ். தேர் இஸ் ஒன் ஆர் த வேர்ட் கஸ்டம். நம்ம எதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம், வழியாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பல ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸில் வி ஹேவ் தானம் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நினைக்கிறோம் விரதம் இருக்கிறதுனால வந்து கடவுள் நம்ம மேலே இறக்கப்படுவார். நோ, யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் ஆஃப் அ பர்சன் who is downtrodden, who does not have food. அப்போது ஃபுட்டு சாப்பிடலன்னா அவங்களோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு புரியும். நிறைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸில் நம்மளை வந்து ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறது வந்து இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் என்ன, கஸ்டம்ஸ் என்ன, அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறதுனால வாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு ஐ கெட், தட் இஸ் கல்ச்சுரல் டிட்டர்மினன்ஸ். நிறைய விதத்தில் கேம்ஸ், இப்போ வந்து நம்ம தமிழ் பழக்கங்களில், நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய கேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நொண்டி விளையாடுறது, அப்புறம் வந்து கண்ணை கட்டி கண்ணாமூச்சி விளையாடுறது. அப்போ வந்து வாட் ஹேப்பன்ஸ் த்ரூ கேம்ஸ், நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய சொல்ல விரும்பியிருக்காங்க. தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து அவங்கள தான் ஆக்சுவலாக கடவுளாக கும்பிடணும். அப்போ அவங்க நம்மளுக்கு வந்து நிறைய சயின்டிஃபிக் ட்ரூத்ஸு, நிறைய கேம்ஸு, அது மூலமாக தே ஹவ் டோல்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு மெண்ட் யுவர் பர்சனாலிட்டி. அப்போ வந்து நம்ம ஒரு நொண்டி விளையாடும் போது ஒரு 5-10 minutes தான் நம்ம வந்து கேச்சராக இருந்திருப்போம். வி வுட் ஹவ் பிளேட் தட் கேம். அப்போ நம்மளுக்கு கால் வலிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி வென் யூ see somebody else with that difficulty, with that challenge, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் நோ, ஓகே அது எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு எனக்கு தெரியும். திஸ்
has an impact on your personality. அப்போ உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அங்கே வந்து மெண்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெயிட் வளருது, நான் எல்லாரையும் சமமாக பார்க்குறேன், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்ற ட்ரெயிட் வளருது. ஸோ திஸ் ஆல் இஸ் கல்ச்சுரல் டிட்டர்மினன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆர்ட், ஒரு கலைன்னு சொல்லலாம், ஃபேமிலி ஃபேக்டர்ஸ். அதாவது இது எவ்வளோ அளவுக்கு நம்ம எல்லாருமே எஃபெக்டிவாக டெலிவர் பண்ணுறோம் நம்ம குழந்தைங்களுக்குன்னு நமக்கு தெரியல. பட் த ஃபேமிலி இஸ் அ பிளேஸ் வேர் எவ்ரிதிங் கேன் பி ப்ரொவைடட். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. இட் இஸ் ஸோ ட்ரூ. ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் எல்லாத்தையுமே நம்மளால் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஃபேமிலி ஃபேக்டர்ஸ், எனி ஃபீலிங்ஸ், தாட்ஸ், ஒரு தாட்டை வந்து இது சரியான வழியில் சரியான வழியில் எடுத்துகிட்டு போனோன்னா வாட் ஷுட் ஐ பி டூயிங், வாட் ஷுடன்ட் ஐ பி டூயிங், எல்லாமே ஃபேமிலியில் இட் கெட்ஸ் டிட்டர்மெண்ட். அண்ட் இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் வெப்பன் ஆல்சோ. பிகாஸ் எல்லாமே ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம வி க்ரூம் ஆர் செல்ஸ், வி க்ரோ அப். அந்த சின்ன குழந்தையிலேருந்து வி ஆர் க்ரோயிங் அப் இன் த சேம் சிச்சுவேஷன். அப்படிங்கும்போது அந்த சிச்சுவேஷனில் வாட் எவர் இஸ் சோன், வாட் எவர் சீட் இஸ் சோன், தட் பிகம்ஸ் அ விருட்சம். அது வந்து ஒரு பெரிய விருட்சமாக அழகாக வளரும். ஸோ ஃபேமிலி ஃபேக்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஐ வுட் சே வெரி பியூட்டிஃபுல் டிட்டர்மினன்ட் ஆர் அ வெரி wonderful determinant of a character or a personality. Then comes social determinants. This also is very important because the socializing, the community, நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க, அங்கே என்ன ப்ராக்டிசஸ், அவங்களோட ரோல் என்ன உங்களோடதில், what are your society, your friends, let it be your friends, your mates or your உங்களோட டீச்சர்ஸ், வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் டீச்சர்ஸ்னால வரும். உங்களோட மாஸ்டர்ஸ், உங்களோட கோச், உங்களோட ஒர்க் பண்ணுற பியர் குரூப் ஆர் your boss, anyone, இவங்க எல்லாருமே has an impact on your characteristics, has an impact on the mold of your personality. So peer influence, social support, எல்லாமே அந்த friendliness, இல்லைனா enmity, sometimes negative impactum நம்மளுக்கு வரும், positive impactum வரும். sometimes நம்ம ஃப்ரெண்டாக நினச்சிருப்போம், அவங்க சொல்கிறத கேட்டிருப்போம், அப்போ தான் அனுபவப்பட்டு தான் திருந்துவோம். that gives you a maturity, that gives you a knowledge that okay, this all இந்த மாதிரியெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா give a break, take a reverse gear. அப்போ வந்து அது that all gives you, that all molds your personality. Okay, நான் அனுபவப்பட்டுட்டேன், this is wrong, this is right, this is how I have to be behaving. So this all is social determinants. Next is situational factors. Like இப்போ வந்து ஒரு important situationல how do I behave, ஒரு அது கூட tells the personality. For example, A.R. ரஹ்மான் சார் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்ட் வந்து அவர் மேலே பெஸ்டோ பண்ணுறோம். he achieved it. அவர் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்குறது it is not a சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு உள்ளே போட வேண்டிய ஹார்ட் ஒர்க்கு, அதில் போடுற சின்சியாரிட்டிலாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் எல்ஸ். ஆனால் அவர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ சின்சியாரிட்டியில் அவ்வளோ அழகாக he wins laurel to his country. அவர் வந்து தனக்கும் பெருமை தேடிக்கிறாரு, தன்னோட நாட்டுக்கும் பெருமை தேடிக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு அரேனால he wins. அந்த இடத்துல he wishes to talk something in his mother tongue. அதுவே ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் வந்துருதா நம்மளுக்கு அவர் மேலே. நெக்ஸ்ட்டு he says எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த இடத்துல அவரோட ஹியூமிலிட்டி பாருங்கள், தட் இஸ் ஷோன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏன்னா எனக்குள்ளே இருந்து ஆட்டி படைக்கிறவன் அவன் தான், அவனோட டெசிஷன் நான் பண்ணுறேன், தட்ஸ் இட். இதில் அவருக்கு தலைக்கணம், அந்த வந்து கர்வம், ஆணவம், அதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். In one situation he displays so much of characteristics, so beautiful. அதுலேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே அவரோட ஹிஸ்ட்ரியே சொல்லிடலாம்ப்பா. இவரோட brought-up பாருங்களேன், எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க. இவங்களோட பண்பாடு பாருங்களேன், இவங்களோட நாடு பாருங்களேன், இவரோட ஃபேமிலி அப்போ எப்படி இருந்திருக்கும், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க. See, with one behavior he exhibited in that big arena, that in that situation wherein யார் வேணால் எப்படி வேணால் காமிச்சிருக்கலாம், அவர் திமிரா நடந்திருக்கலாம், ஆணவமாக நடந்திருக்கலாம், but he did not do that. He was humble enough and he said yes, I won, it is all because of God. எல்லா புகழும் இறைவனுக்கே. This is a situational factor. Just one example. Situation வரும்போது நீங்கள் எப்படி வந்து உங்களோட பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துறீங்க, that also determines, that also designs your personality. நீ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் பணிவோடு இருப்பா, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் வந்து உனக்கு தலைகணமோ இல்லைன்னா கர்ப்பமோ வரவே கூடாது. that all is your personality. அப்போது எப்படி நீங்கள் எல்லா இடத்துலையும் பிஹேவ் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட பர்சனாலிட்டியாக டிசைட் ஆகும்.
ஸோ ஜஸ்ட் அ குவிக் ரீகேப். நம்ம பார்த்துருக்கிற டிட்டர்மினன்ட்ஸ் என்னென்னா ஃபிசிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ், psychological determinants, intellectual determinants, cultural determinants, family factors, social determinants, and situational factors. Thank you so much. Your enlightenment is my true happiness. May all your dreams come true. Thank you.